Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் சாப்டர் 4 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ப்ரோக்ராம் டிசைன் டூல்ஸில் ஃபர்ஸ்ட் போன வீடியோவில் அல்காரிதம் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃப்ளோ சார்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட மொத்தம் 3 டூல் இருக்குன்னு தெரியும். அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், சூடோ கோட். அல்காரிதம் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சூடோ கோட் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஃபோர்த்தாக ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் பேசிக்காக இருக்கிற டாபிக்ஸ்க்குலாம் எப்படி ஒரு சூடோ கோட், அல்காரிதம், ஃப்ளோ சார்ட் போடலான்றதையும் பார்க்கலாம். ஸ்டே டியூன். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். இப்போ வாங்க ஃப்ளோ சார்ட்னா என்னன்னு பார்க்கலாம். ஃப்ளோ சார்ட் அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். பேசிக்லே கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் லாஜிக் ஆர் ஃபார் ப்ராப்ளம் சால்விங். ஒரு அல்காரிதம் எழுதுறீங்கன்னா அதோடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், தட் மீன்ஸ் பிக்டோரியல் ஃபார்மேட்டை தான் ஃப்ளோ சார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? தட் யூசிங் சம் சிம்பிள்ஸ் அண்ட் அதுக்கான மீனிங்கும் இருக்கும். ஒரு சிம்பிள் இருக்கும், அதுக்குன்னு மீனிங் இருக்கும். அதில் நம்ம எழுதின அல்காரிதமோ ஒரு பிக்சர் ஃபார்மேட்டில் வரைய போகிறோம். இவ்வளோதான் ஃப்ளோ சார்ட்டோட வேலை. ஓகேவா? இப்போ வாங்க என்னெல்லாம் சிம்பிள், அதுக்கு நேம் என்ன, டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஆரோ மார்க்கில் போடுறதுக்கு பேர் ஃப்ளோ லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருக்க மற்ற சிம்பிள்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃப்ளோ லைன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு பேர் ஓவல் சிம்பிள். இந்த ஓவல் சிம்பிள் எப்படி டிரா பண்ணுவோம்னா இந்த மாதிரி 2 லைன் போட்டு இந்த மாதிரி எண்டில் வந்து இந்த ஓவல் ஷேப்பில் போடுவோம். ஓகேவா? இதை டெர்மினல் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு அல்காரிதம், ஒரு ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ பாஸ் பண்ணுறதுக்கோ, அதாவது தட் மீன்ஸ் முடிக்கிறதுக்குமே, ஸ்டார்ட்டுக்கு ஸ்டாப்புக்கு யூஸ் பண்ணுறப்ப இந்த டெர்மினல் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் சிம்பிள். இது பேரலோகிராம். பேரலோகிராம்னா என்ன? இப்படி சாய்வாக போடுவோம்ல, இதுதான் பேரலோகிராம். இந்த பேரலோகிராம் சிம்பிளுக்கு பேர் இன்புட் அவுட்புட் சிம்பிள்னு சொல்லுவோம். இப்போ அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்னா 2 நம்பரை ரீட் பண்ணணும், இன்புட்னு வாங்குறோம்ல, அந்த இன்புட்டை ரீட் பண்ணுறதுக்கு அவுட்புட் வந்து இப்போ பிரிண்ட் சம்னு சொல்கிறோம்ல, அந்த அவுட்புட் சொல்கிறதுக்கு இதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த பேரலோகிராம் சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன் இந்த ரெக்டாங்கிள் சிம்பிள். இதுக்கு பேர் ப்ராசஸிங் சிம்பிள்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் நம்ம ஏதாவது ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிற லாஜிக்கோ, கேல்குலேஷன்ஸு, கம்ப்யூட்டேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக போடுறதுக்காக வைக்கிற சிம்பிள் தான் இந்த ப்ராசஸிங் சிம்பிள். ஸோ ரெப்ரசன்ட் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகேவா? அடுத்து டிசிஷன் சிம்பிள். டிசிஷன் சிம்பிள் மீன்ஸ் டைமண்ட் சிம்பிளை தான் டிசிஷன் சிம்பிள்னு சொல்லுவோம். இஃப் எல்ஸ் கண்டிஷன்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இதுவா அதுவான்னு டிசிஷன் மேக் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது இந்த டிசிஷன் சிம்பிள். ஓகேவா? நெக்ஸ்ட் கனெக்டார். கனெக்டார்ன்றது ஒரு சின்ன ரவுண்டு தான். நிறைய ஃப்ளோ லைன்ஸ் வருது அப்படின்னா அதை ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் கனெக்டார். ஓகேவா? நெக்ஸ்ட் சப் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன்லாம் எழுதுவோம்னு தெரியும். அதுக்குள்ள ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் போடுவோம்ல, அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் கால் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சிம்பிள். இந்த ரெக்டாங்கிள் சிம்பிள் போட்டு கார்னர் 2லையும் வந்து ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா அது சப் ஃபங்க்ஷன் சிம்பிள். ஓகேவா? இந்த சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ என்னெல்லாம் சிம்பிள்ஸ் அதுக்கு மீனிங்னு பார்த்தாச்சு. சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும்ல, ஒரு ஃப்ளோ சார்ட் ட்ரா பண்ணணும்னா அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமா? நம்மளுடைய ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும்னா ஷுட் பி கிளியர், நீட் அண்ட் ஈஸி டு ஃபாலோ. கிளியராக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணுற வகையில் இருக்கணும். கரெக்டாக ஸ்டார்ட் ஆகி லாஜிக்கல் ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் இருக்கணும் நம்மளுடைய ஃப்ளோ சார்ட்டில். ஓகேவா? தென் ஒன்லி ஒன் ஃப்ளோ லைன் ஷுட் கம் அவுட் ஃப்ரம் த ப்ராசஸ் சிம்பிள். ஒரு ப்ராசஸ் சிம்பிள் இருக்கு அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஃப்ளோ லைன் தான் வெளியே வரணும். ஓகேவா? இது கண்டிஷன். அடுத்து டிசிஷன் சிம்பிளில் உள்ள வரப்போ ஒரு ஃப்ளோ லைன் வரலாம், பட் வெளியே போகிறப்ப 2 or more ஃப்ளோ லைன்ஸ் போகலாம். தட் மீன்ஸ் டிசிஷன் அப்படின்னாலே இதுவா அதுவான்னு நம்ம எடுக்க போகிற ஒரு சாய்ஸ். ஸோ அந்த சாய்ஸ் எஸ்ஸாக இருக்கலாம், நோவாக இருக்கலாம். ஸோ 2 or more லைன்ஸ் வந்து நம்ம வெளியே வரலாம் டிசிஷன் சிம்பிள்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன்லி ஒன் ஃப்ளோ லைன் இஸ் யூஸ்டு வித்தின் அ டெர்மினல் சிம்பிள். ஸோ இங்கே நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு ஃப்ளோ லைன் வெளியே போடுமோ, எண்ட் பண்ணுறப்போ ஒரே ஒரு ஃப்ளோ லைன் தான் டெர்மினல் சிம்பிள்குள்ளே போகணும். ஓகேவா? இவ்வளோ தான் ரூல்ஸ். ஸோ வித்தின் த ஸ்டாண்டர்ட் சிம்பிள் ரைட் பிரீஃப்லி அண்ட் ப்ரீசியஸ்லி. அந்த சிம்பிள்ஸ்குள்ளே நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன லாஜிக் இருக்கோ, என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோமோ அதை நோட் பண்ணிடுவோம். ஃப்ளோ லைன்ஸை கம்பல்சரி கரெக்டாக போட்டுருவோம். ஓகேவா? தென் அட்வான்டேஜ் எல்லாம் என்ன இருக்குது ஃப்ளோ சார்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், எஃபெக்டிவாக அனாலிசிஸ் பண்ண முடியும் ஃப்ளோ சார்ட். ஏன்னா டயக்ராமேட்டிக்கலாக பார்க்குறப்ப என்னால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்க முடியுது. கோடிங் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஈஸியான ப்ளூ பிரிண்ட்டாக இது அமையுது. மெயின்டைன் பண்ணவும் யூஸ் ஆகும், டாக்குமெண்டேஷனுக்கு டீபக்கிங்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்க சம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான லாஜிக்கெல்லாம் ஃப்ளோ சார்ட்டில் போடுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏதாவது ஆல்டர் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும்னாலும் ரொம்ப கஷ்டம். தென் ஃப்ளோ சார்ட்டை என்னால் எல்லா இடத்துலையும் டைப் பண்ண முடியாது. ஓகேவா? காஸ்ட் வைஸும் அது
அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃப்ளோ சார்ட். இப்போதைக்கு இந்த வீடியோஸில் நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் என்னன்னு பார்த்தாச்சு, அதோட இம்பார்ட்டன்ட் சிம்பிள்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தாச்சு. ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வர வீடியோஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு போட்டு சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சூடோ கோட் சொல்லித்தரேன். அதுக்கு அடுத்த வீடியோ உங்களுக்கு அல்காரிதம், ஃப்ளோ சார்ட், சூடோ கோட் இது மூணுமே ஒரு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸ்டே டியூன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்க மொபைலுக்கு வரும். திஸ் இஸ் ஜெயஸ்ரீ சைனிங் ஆஃப்.